ஜூஸ் ரெடி ஆயிட்டா? ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு ஒரு டர்மர், அம்மாவுக்கு ஒரு டர்மர். ஜெயஸ்ரீ அப்பா வந்து பீஸ் போட்டு தராங்க, நான் சாப்பிடலாம். சரி சொல்றேன் பார்த்துட்டு. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. கட்டப்பு ரொம்ப வெயிட்டாக என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க. தர்பூசணி வாங்கி வந்துக்கிறாங்க. ஆமாம், வெயில் ஸ்டார்ட் ஆகவோ தர்பூசணி வாங்கி வந்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா அப்போ வந்து சும்மா வந்து கடைக்கு போகிறேன் சொல்லிட்டு போய் வந்தாங்க. சரி போய் வரட்டும் சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இருந்தோம். கஷ்டம் இந்த வெயிலுக்கு தகுந்த மாரி தர்பூசணி வாங்கி வந்துக்கிறாங்க. வாங்க நம்ம அரிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வெயில் ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வெயில் காயுது. செம வெயில் காயுதா? அண்ணேப்பா எனக்கு தர்பூசணி காய்ச்சி தருன்னு பார்த்தா வேடிக்கை காத்துனுக்குறீங்க. எத்தனை கிலோ வரும்ன்ற தெரியலையே, நீங்கள் வாங்கி வந்தவங்களுக்கு தெரியும் எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனை 5 கிலோவா? 20 ரூபாய். அப்போ அது 100 ரூபாய் காய் அது. பரவாயில்ல, பெருசாக தான் இருக்குது. ஆனால் பெரிய சைஸாக தான் இருக்கும். அரிஞ்சு பார்க்கும் உள்ள நல்லா சிவக்கப்பாக இருக்குதா, வெளுத்தனமாக இருக்குது. நல்லா சிவப்பாக இருந்ததுன்னா அது நம்மளோட லக்கு. வெட்டுங்க. கருமட்டை கத்த ஷார்ப்பாக இறங்குது. பாதி வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். நம்ம மூஷை இப்போ சாப்பிட முடியாது, பெரிய காரணம் நான் சொல்லணும்ல. சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் அதான் இருக்குது. இதுதான் நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காட்டுறத வந்து நல்லா சிவப்பை கொட்டி கலராக காட்டுவாங்க. அதான் திக்காக இருக்குது, சிவப்பு தான் அது. சரி சாப்பிட்டு போகலாம். இனிப்பாக இருக்குதானே? ஷீரோ ஷீரோ கூட வெயில் தாங்க போறாங்க. அப்பா வந்து பீஸ் போட்டு தராங்க, நான் சாப்பிடலாம். சரி சொல்றேன் பார்த்துட்டு. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நல்லா இந்த வெயிலுக்கு தந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அப்பா எப்படி இருக்கு? தித்து பார்க்குதா? சூப்பராக தான். சாப்பிடலாம். சரிம்மா, ஜூஸ் போட்டு குடிக்கலாமா? இப்போ கரண்ட்டில் இப்போதைக்கு கரண்ட் கிடையாது. ஆமாம், கரண்ட் வந்த பிறகு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சரிம்மா. சரி, என்ன பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வந்து பாதி வந்து அரிஞ்சு வந்து சாப்பிட்டாச்சு, மீதி கொஞ்சம் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேனே. ஜூஸ் போட போகிறீங்களா? ஆமாம் ஆமாம், போடுங்க குடிக்கலாம். பார்த்தீங்களா அழகான கரண்டி ஷேப்புக்கு? ஆமாம், இட்லி சுடுற மாதிரி இது பார்க்கறதுக்கு. நீங்கள் போட்டு கொடுத்தாதான் நான் குடிச்சிட்டு ஆடு ஓட்டி போனேன். இது வரைக்கும் நான் இங்கே உட்காந்து இருப்பேன். மணி இப்போ வந்து 11 ஆகுது. சரி இருங்க, 2 ஜூஸ் போடுறதுல ஈஸியான வேலை ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷத்தில் வந்து முடிஞ்சிடும். விரையெல்லாம் எடுக்காது, அப்படியே போடுங்கிற. விரையெல்லாம் எடுக்குதுன்னா இந்த பொழுது ஆனாலும் எடுக்க முடியாது. அப்புறம் விரையெல்லாம் 1 2 மஞ்சிடாது. அதெல்லாம் வடிகட்டி தானே குடிக்க போகிறேன், அதெல்லாம் எதுவும் இல்லை. வடிகட்டி குடிக்கிறது ரேட்டு. அதில் போடும்போது மிக்சியில் பொடி பண்ணிடாது. பொடி பண்ணாலும் ஒன்றும் இல்லை, ஏன் அதெல்லாம் இதுதான் ஆகாது. எதே சொல்கிறேன் நீ தான். இப்போ இல்லை சோறு வடி போறியா? இதில் இல்லை குழியாக போடுங்கிற. சும்மா அடி வரைக்கும் போயிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு மேலேருந்து வரலான்னு. சரிம்மா, அழகாக வந்து சூப்பராக ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு கொடுங்க. நான் வந்து குடிச்சிட்டு ஆடு ஓட்டி போகிறேன். சரிம்மா. சாப்பிடுங்க. ஒரு பொருள் நம்ம செய்யும் போதே நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும். அப்போ தான் செஞ்சு தரவங்களுக்கு ஒரு ஆர்வம் தோணும். கையும் சும்மா இருக்க மாட்டேன்றது, வாயும் சும்மா இருக்க மாட்டேன்து. சாப்பிடுமா? நான் போதும். மிக்சிக்கு வந்து தேவையானதை வந்து போட்டாச்சு. ஆமாம், மீதி 2ஆவது ஷிஃப்ட் போட்டு அரைக்கிறதுக்காக சுரண்டி வைக்கிறேன். ரெடி பண்ணி வைக்கிறீங்க? ஆமாம். சரிம்மா. இதுக்கு தேவையான சக்கரை வந்து சீனி வந்து சேர்த்துக்கலாம். இப்பயே போட்டுடலாமா? ஆமாம், ஏன்னா வந்து அரைக்க போகிறோம் இல்லையா, அதெல்லாம் திட்டமாக போடுங்க. அளவுக்கு மீறி இருந்துட போகுது. 2 காண்டி போடுறீங்க. போதும். சரிண்ணா. சக்கரை இப்போ தான் சுசர்கல்லேருந்து வாங்கி அந்த கவரோடு வச்சுக்கிறேன். அதை அப்படியே போட்டு யூஸ் பண்ணிங்க. பாருங்க கவர். சர்க்கரையை பார்த்தோன்னே ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அள்ளி கொட்டுறேன். நல்லா இருக்கும். சரிம்மா. சரி, போய் மிக்சியில் போய் ஒரு ஓட்டு எடுத்து வந்துடுறேன். சரி ஜெயஸ்ரீ, சூப்பராக அரைச்சாண்டிங்க. உங்களுக்கு விரலாம் வந்து மிதங்குது. இப்போ வந்து சுத்தமாக இது வந்து வடிகட்டிக்கணும். ஆமாம், வடிகட்டுங்க. இல்லை அதுக்கப்புறம் வேறு நம்ம இதுலேயே வந்து சூப்பராக இருக்குது. ஜூஸ் காலில் வந்து ஃபில்டர் வந்து வேறு வந்து வச்சுருப்பாங்க, அதனால் வந்து சீக்கிரம் வந்து ஃபில்டர் பண்ணிவிடும். ஆமாம், இது வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து இப்போ எப்போனா விழுப்புரம் போனால் அந்த மாதிரி ஃபில்டர் வச்சு ஒன்று வாங்கிட்டு வரணும். நான் கேட்டேன், நான் ஒரு கடையில் கேட்டு பார்த்தேன். சும்மா ஒரு சின்ன கிண்ணம் மாரி இருந்தது, நம்ம கரண்டி சைஸ் தான் இருந்தது. அது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டேன். நான் வந்து பெரிய சைஸில் வந்து கேட்டேன், இல்லைமான்ட்டாங்க. அதனால் இப்போ வேறு எந்த கடையெல்லாம் பார்த்து நம்ம அதை வாங்கிட்டு வரணும் மறக்காமல்.
ம் சரிம்மா. சரி ஜெயஸ்ரீ என்ன ஜூஸ் ரெடி ஆயிட்டா? ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு ஒரு டம்ளர், அம்மாவுக்கு ஒரு டம்ளர். நீங்கள் வந்து ஜூஸில் தான் அதிகமாக கவனம் செலுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு வந்து இதை மாதிரி சூப்பராக வந்து இருக்கும். நாங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு டம்ளர், சரிம்மா. எனக்கு ஒரு டம்ளர். பா சூப்பராக இருக்குது. நல்லா சர்க்கரை போட்டு வச்சுக்கிறேன். நல்லா ஜில்லுன்னு வேறு இருக்குது. எனக்கு பார்த்து ஜில்லுன்னு வேறு குடிச்சா என்ன அம்மா தெரியலண்ணா. சூப்பராக இருக்குது பாப்பா. நம்ம கிண்ணி பழம் ஜூஸ் இது வருது, ஆனால் கொஞ்சம் பார்க்கறது கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து கட்டியாக இருக்குது, தனியாக இருக்கும். ஆமாம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குதுல்ல? சரிம்மா, சரி குடிச்சிட்டு வாங்க. வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஜூஸ் ஐட்டத்தை வந்து நிறையா வந்து எடுத்துங்க. ஃப்ரெஷ் ஜூஸாக வந்து எல்லாருமே வந்து நிறையா வந்து குடிங்க. ஏன்னா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது. நாங்களும் இப்போலேருந்தே எங்கள் அப்பா ஐஸ் வச்சு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வெயில் அடிக்குதுப்பான்னு சொல்லிட்டு. இந்த வெயில் நாளில் வெள்ளரி பிஞ்சு, நொங்கு, அப்புறம் வந்து விற்பாங்க. முந்திரி பழம்லாம் கூட ஸ்டார்ட் ஆகிடும் காய்க்கிறதுக்கு. அதெல்லாம் வெயில் நேரத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரிம்மா. யாராருக்கெல்லாம் வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.